லக்ஷ்மீ வல்லப பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. பாண்டிய ராஜசபையிலே பரதத்துவ நிர்ணயம் செய்துவிட்டு பட்டர்பிரான் என்ற விருதையும் பெற்று யானை மேலே ஊர்வலமாக வருகின்றார் பெரியாழ்வார். அவருக்கு ஏற்பட்ட சிறப்புகளை காண வேணும் என்பதற்காகத்தான் எம்பெருமான் பிராட்டியோடு கூடினவனாய் கருடாரூடனாய் ஆகாசத்திலே வந்து நிற்கிறான். அவனை பார்த்தவுடனே பெரியாழ்வார் நமக்கு இறைவனே காட்சி கொடுத்து விட்டானே என்கிற ஒரு கர்வமோ அல்லது ஒரு அவர் எம்பெருமானிடத்திலே போய் நான் இதைத்தான் கேட்க வேண்டும் என்று உலகப் பயன்களை கேட்பதிலே விருப்பமோ இல்லாமல் அவர் அந்த எம்பெருமானுக்கே யாதொரு ஆபத்தும் வரக்கூடாது என்பதாக அவனுக்கு மங்களாசாசனம் செய்ய தொடங்கினார். பகவானுக்கே இவர் மங்களாசாசனம் செய்யலாமா? எல்லோருக்கும் மங்களங்களை தருபவனே பகவான் தானே என்றால் எல்லோருக்கும் மங்களங்களை தருபவன் பகவானாய் இருந்தாலும் அந்த பகவானுக்கும் என்ன வந்து விடுமோ என்று பரிவு கொண்டு அஞ்சினார் இவர். ஆகையினாலே இவருக்கு பெரியாழ்வார் என்கிற பெயர் ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, பகவான் இவருடைய பயத்தை போக்குவதற்காக ஓரொரு விஷயங்களை காட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் பெரியாழ்வாருக்கு பயத்தை போக்குவதற்கு பதிலாக பயத்தை மேலும் மேலும் அதிகரிக்க செய்து விட்டது. மங்களா சாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானன்றி என்று மணவாள மாமனிகள் இதை மிக அழகாக காட்டுகின்றார். அதாவது பெரியாழ்வாருடைய பயத்தை போக்குவதற்காக எம்பெருமான் தன்னுடைய மல்லாண்ட திண்டோள் என்கிற தோள் வலிமையை காட்டினான். இந்த வலிமை காரணமாக நீ எங்கே யுத்தத்திற்கு செல்வாயோ, யாராலே உனக்கு என்ன ஆபத்து வருமோ என்று வலிமையே இவருக்கு அச்சத்தை விளைத்து விட்டது என்றார். அடுத்தபடியாக எம்பெருமான் தானும் பிராட்டியுமான சேர்த்தி உலகுக்கெல்லாம் மங்களங்களை அருள்பவளான பிராட்டியே என்னோடு கூடியிருக்கிற பொழுது எனக்கு என்ன ஆபத்து வரும் என்று கேட்க, நீயும் பிராட்டியுமான சேர்த்தி இந்த அழகுக்கு என்னுடைய திருஷ்டியே பட்டு விடுமோ, கண்ணெச்சில் வந்து விடுமோ என்று அதற்கும் மங்களாசாசனம் பண்ணினார். உடனே எம்பெருமான் தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய ஆயுதத்தை எடுத்து காட்டினான், சக்கராயுதத்தை. இந்த ஆயுதம் இருக்கிற பொழுது யார் என்னை என்ன செய்ய முடியும் என்று கேட்க, உடனே ஆழ்வார் இந்த ஆயுதம் விரோதிகளை அழிப்பதற்கு உன்னை விட்டு பிரிந்து செல்லுகிறதே, அப்பொழுது உனக்கு ஆபத்து வந்து விட்டால் என்ன செய்வது என்று அஞ்சி உன்னை இந்த ஆயுதமானது எப்பொழுதும் பிரியாமல் இருக்க வேண்டும் என்று மங்களாசாசனம் பண்ணினார். அது மட்டுமல்ல, எம்பெருமான் சக்கராயுதத்தை ஆயுதமாக காட்ட ஆழ்வாருக்கு அது ஒரு ஆபரணமாக தெரிந்ததாம். இந்த அழகு கையும் திருவாழியுமான அழகு, இந்த அழகுக்கு ஒரு குறையும் வாராமல் இருக்க வேண்டும் என்று அதற்கும் மங்களாசாசனம் பண்ணினார். உடனே எம்பெருமான் என்ன செய்தான், தன்னுடைய மற்றொரு திருக்கரத்தில் இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் என்கிற சங்கை எடுத்து காட்டினான். அந்த சங்கை எப்படிப்பட்டது என்றால் எம்பெருமானுடைய கையை விட்டு ஒரு பொழுதும் அகலாது. ஆனால் அதே சமயத்திலே விரோதிகளை அது இருந்த இடத்திலிருந்து தன்னுடைய முழக்கத்தாலேயே அழித்து விடுகிறது அல்லவா. ஆயினாலே இந்த சங்கை பாரும் படை போர் புக்கு முழங்கும் சங்கு அப்பாஞ்ச சன்னியம் அப்படின்னு காட்டினான். உடனே ஆழ்வார் பார்த்தார், இந்த சங்கு எனக்கு இன்னும் அச்சத்தை அதிகமாக்குகிறது என்ன. ஏனென்றால் விரோதிகளுக்கு நீ இருக்கிற இடத்தை காட்டி கொடுப்பதே இந்த சங்குதான். நீ எங்கே இருக்கிறாய் என்று தெரியாமல் அசுர ராட்சசர்கள் தேடிக்கொண்டிருக்கிற பொழுதோ இந்த சங்கு தன்னுடைய முழக்கத்தாலே நீ இருக்கிற இடத்தை காட்டி விடுமே. ஆயினாலே விரோதிகளாலே உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இன்னும் ஒருபடி மேலே போனோமானால் என்ன சொல்லலாம், இந்த சங்கை எடுத்து நீ ஊத வேண்டிய அவசியமே ஏற்படக்கூடாது என்று கூட ஆழ்வார் கருதுகிறார் என்றும் சொல்லலாம். அப்படி படை போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டு என்ற இந்த பாசுரத்திலே மிக மிக அற்புதமான ஒரு அர்த்தத்தை பெரியவாச்சான் பிள்ளை தம்முடைய வியாக்கியானத்திலே காட்டி அருளுகிறார். அதாவது அந்த எம்பெருமான்
அவன் எழுந்தருள் இருக்கிற அழகை பார்த்தார். இங்கே அப்படி மங்களாசாசனம் பண்ணுகிற பொழுது படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்யம் என்று சொல் அமைந்திருக்கிறது. அப்பாஞ்சசன்யம் என்றால் அந்த பாஞ்சசன்யம் என்கிற சங்கு என்று பொருள். ஆனால் இங்கே எம்பெருமான் கண்முன்னாலே ஆழ்வாருக்கு சேவை சாதிக்கிறான். ஆழ்வாரும் கூட அவனை கீழே சொல்லுகிற பொழுதோ நின் சேவடி செப்பி திருக்காப்பு, உன் சேவடி செப்பி திருக்காப்பு என்று உன் என்று முன்னிலையிலே அவனை நேரே பார்த்து சொன்னார். வடிவாய் நின் வலமார்பினில் என்று அவனை நேரே பார்த்து உன்னுடைய வலமார்பு என்று அப்படி சொன்னார். அப்படி இந்த இரண்டும் முன்னிலையாய் இருக்கிற பொழுதும் இங்கே சங்கை சொல்லுகிற பொழுதும் முன்னிலையிலே என்ன சொல்லி இருக்க வேண்டும்? இப்பாஞ்சசன்யம் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் ஆழ்வார் அப்படி சொல்லாமல் அப்பாஞ்சசன்யம், அந்த பாஞ்சசன்யம் என்கிற சங்கு என்று சொல்லிவிட்டாராம். இந்த என்று சொன்னால் அது அண்மை சுட்டு என்று சொல்லுவார்கள் தமிழிலே. அண்மை சுட்டு என்றால் எதிரிலேயே இருக்கக்கூடிய வஸ்துவை சொல்லுவது. ஆனால் அந்த என்று சொல்லிருக்கிறதே எங்கோ வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய சொல்லை சொல்லுகிற ஒரு வஸ்துவை சொல்லுகிற சொல்லது. இப்பாஞ்சசன்யம் என்று சொன்னாமல் ஆழ்வார் ஏன் அப்பாஞ்சசன்யம் என்று சொன்னார் என்று கேட்டுக்கொண்டு மிக அழகாக வியாக்கியானம் பண்ணினார் பெரிய வாச்சான் பிள்ளை. எம்பெருமானை சேவித்தாராம் பெரியாழ்வார். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் கார் மேனி, செங்கல், கதிர்மதியம் போல் முகத்தான் என்றெல்லாம் கொண்டாடப்படுகின்றபடி கரிய திருமேனியை உடையவன். அதற்கு மேலே அவனுடைய திருக்கரங்கள் எப்படி இருக்கிறது என்னால் செக்கச்சவேல் என்கிற தாமரை போல இருக்கின்றதாம். அப்படி அவனுடைய அந்த திருக்கரங்கள், அந்த தாமரை போன்ற சிவந்த திருக்கரங்களுக்கு மேலே வெள்ளை வெளையர் என்கிற சங்கு, அது எப்படி இருக்கிறது? செங்கமல நான்மலர் மேல் தேன் நுகரும் அன்னம் போல் செங்கட் கருமேனி வாசுதேவனுடைய அங்கை தலைமேறி அன்னவசம் செய்யும் சங்கரையா உன் செல்வம் சால அழகியது என்கிறாள் ஆண்டாள். அப்படி எம்பெருமானுடைய கரிய திருமேனியிலே சிவந்த திருக்கரத்திலே வெளுத்த சங்கு என்று இப்படி அந்த அழகை பார்த்தவுடனே பெரியாழ்வாருக்கே தோன்றித்தான், எங்கே நம்முடைய கண்ணே பட்டு விடுமோ இவனுடைய அழகுக்கு. அந்த பரபாக சோபை என்கிறார்கள். பரபாகம் என்றால் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட நிறம். அதை தமிழிலே பகைத்தொடை என்பார்கள், ஆங்கிலத்திலே கான்ட்ராஸ்ட் என்பார்கள். ஆஹா, கரிய திருமேனியிலே சிவந்த திருக்கரத்திலே வெளுத்த சங்கு என்னால் இது ஒரு அழகா. இந்த அழகை பார்த்த உடனே பெரியாழ்வாருக்கு எங்கே தன்னுடைய கண்ணே பட்டுவிடுமோ என்று அஞ்சி என்ன சொன்னார் என்னால் இப்படி தன்னுடைய முகத்தை அப்படி திருப்பிக் கொண்டு அப்பாஞ்சசன்யம் என்றாராம். இங்கே கண்முன்னாலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை பார்த்து இப்பாஞ்சசன்யம் என்று சொல்ல வேண்டியவர் அப்பாஞ்சசன்யம் என்று சொன்னார் என்று இதை சொல்லிவிட்டு அழகான ஒரு உதாரணத்தையும் காட்டுகின்றார். அங்கே உரையாசிரியர் பெரிய வாச்சான் பிள்ளை என்ன காட்டுகிறார்? தன்னுடைய குழந்தையை நன்றாக அலங்கரிக்கிறாளாம் ஒரு தாய். நன்றாக அலங்கரித்து அந்த குழந்தைக்கு வேண்டிய ஆபரணங்களை பூட்டி எல்லாவற்றையும் செய்து முடித்த பிற்பாடு உடனே என்ன செய்வலாம்? அந்த குழந்தையுடைய முகத்தை ஒரு நிலம் தானே உற்று பார்த்தாலும் எங்கே அந்த குழந்தைக்கு கண்ணெச்செடில் பட்டு விடுமோ என்று தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டு அது திருட்டி கழிப்பாளாம். இப்படி ஒரு வழக்கம் அந்த தாய்மார்களிடத்திலே உண்டு. இங்கே பெரியாழ்வாரும் தன்னை தாய் போலவென்றோ பாவித்துக் கொண்டு எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்கிறார். ஆகினாலே கண்முன்னாலே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமான் அவனை பார்த்து அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டு என்று தம்முடைய முகத்தையும் திருப்பிக் கொண்டு தம்முடைய கண்ணெச்சிலே அவனுக்கு பட்டுவிடக் கூடாது என்பதாக அவனுக்கு வாழ்த்து பாடினார் என்று இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை மிக அற்புதமாக ஆச்சாரியர்கள் காட்டி அருளுகிறார்கள். ஆஹா, இந்த இரண்டு பாடல்கள், அதாவது பல்லாண்டு பல்லாண்டு என்று தொடங்குகின்ற பாடல், அடுத்தபடியாக அடியோமோடும் என்று தொடங்குகின்ற பாசுரம், இந்த இரண்டு பாசுரத்தையும் சேர்த்தே அனுபவிப்பது ஒரே பாட்டாக அப்படி என்பது சம்பரத்திலே ஒரு மரம். தமிழின்படி இவை இரண்டு பாசுரங்களாக இருந்தாலும் இவற்றை ஒரே பாசுரமாக அப்படி அனுசந்திப்பது என்கிற வழக்கத்தை கொண்டிருக்கிறோம். இது என்ன காரணம் என்றால், இது பூர்த்தியாக அந்த எம்பெருமானுக்கு யாராலே என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று பெரியாழ்வார் அஞ்சி அஞ்சி மங்களாசாசனம் செய்த பாசுரம் அல்லவா? அதுவும் இவருடைய பயத்தை போக்குவதற்காக எம்பெருமான் எதையெல்லாம் காண்பித்தானோ அதெல்லாம் இவருடைய பயத்தை அதிகரிக்க செய்து விட்டது என்றார். அதைத்தான் மணவாள மாமனிகள் தெரிவிக்கின்ற பொழுது பொங்கும் பரிவு என்றார். இந்த பொங்கும் பரிவு, அதாவது நாம் கூட பார்க்கலாம், ஏதோ நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய குழாயிலே
எங்கோ ஒரு இடத்துல ஓட்டை ஏற்பட்டு விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே தண்ணீர் பெருகிக் கொண்டிருக்கிறது. உடனே நாம் என்ன செய்ய முயற்சி செய்வோம்? ஏதாவது ஒரு துணியை கொண்டு கொஞ்சம் அதை அடைக்கலாம் என்று பார்த்தால் அதை அடைக்க அடைக்க என்ன ஆகும் என்னால் இன்னும் வேகமாக பீரிட்டு கொண்டு வந்து அந்த ஓட்டை இன்னும் பெரிதாக ஆகிவிடும். பெரிய வெள்ளம் ஏற்படுகிற நதிகளிலே கரைகள் உடைத்து கொள்ளுகிற பொழுது அதை நாம் சீர்படுத்த பார்ப்போமானால், அந்த உடைப்பை தடுக்க பார்த்தோமானால், தடுக்க பார்த்ததே காரணமாக உடைப்பு இன்னும் பெருகிவிடும் என்று சொல்லுவார்கள். அதுதான் அந்த தண்ணீர் பொங்கி வருகிற வேகம். அதுபோல இங்கே பெரியாழ்வாருக்கும் அந்த மங்களாசாசன பரத்தை எம்பெருமானுக்கு யாராலே என்ன தீங்கு வந்து விடுமோ என்கிற அச்சம் அது என்ன செய்கிறது என்றால், மேலே மேலே எம்பெருமான் இதை அடைக்க பார்க்கிறார். அச்சத்தை கைவிடும், என்னுடைய தோளை பாரும், பிராட்டியை பாரும், சக்கராயுதத்தை பாரும், சங்காழ்வானை பாரும் என்று எதை காண்பித்தாலும் அது காண்பிக்க காண்பிக்க பெரியாழ்வாருக்கு இன்னும் அச்சம் பீரிட்டு கொண்டு வந்து மேலே மேலே மங்களாசாசனம் செய்கிறார். அதைத்தான் மணவாள மாமனிகள் தம்முடைய உபதேச ரத்தன மாலையிலே காட்டுகின்ற பொழுது, மங்களாசாசனத்தில் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்களார்வத்தளவு தானன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று இந்த பொங்கும் பரிவு காரணமாகத்தான் இவருக்கு பெரியாழ்வார் என்கிற பெயர் ஏற்பட்டது என்று அற்புதமாக அருளி செய்கின்றார். இந்த பாசுரங்களை நாம் அனுபவிப்பதிலிருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் சந்நிதிகளிலே செல்லுகிறோம், கோயில்களுக்கு செல்லுகிறோம். அங்கே போய் எம்பெருமானை கண் முன்னாலே சேவிக்கின்ற பொழுதோ அவனிடத்திலே போய் எனக்கு அதை கொடு இதை கொடு என்று எதையுமே கேட்கக்கூடாது. பின் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த 2 பாசுரங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செப்பி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டு என்று அவனுக்கு நாம் வாழ்த்து பாட வேண்டும். உலகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் எனக்கு அதை கொடு இதை கொடு என்று கேட்கிற பொழுது இவன் மட்டும் ஒன்றும் கேட்காமல் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறானே என்று நினைத்து எம்பெருமான் நம்மிடத்திலே அப்படி கருணையோடு ஒரு புன்முறுவல் பூப்பான். அதுதான் நமக்கு உத்தேசம். அதை தவிர நமக்கு வேறு எதுவும் வேண்டாம். அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக அவனுடைய அருளாலே நாமும் நன்றாக இருப்போம். அதே நாமும் தினந்தோறும் செய்வோம்.